இந்த பழமொழியை பற்றி நினைக்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அந்த அறிஞர் வந்து ரொம்ப துடிப்பானவர். சிறு வயதிலேயே பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்தோடனே அங்கே ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு, ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சிங்கன்னா உணவு நிறையா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லியிருக்காரு, காலையில் புழு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சுன்னா பறவைக்கு இரையாயிருமா, அப்போ புழுவும் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சா பாதிப்பு தானே அதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இது வித்தியாசமான கோணத்தில் அவர் வந்து சிந்திச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள். எப்படி ஒவ்வொரு ஆளும் முன்னேறவங்கெல்லாம் எப்படி சிந்திக்கிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பல கோணங்களில் சிந்திக்கிறாங்க பாருங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பறவையோட கோணத்தில் மட்டும் இல்லாமல், அவங்க வாத்தியார் சொன்ன கோணத்திலே மட்டும் இல்லாமல் வேறொரு கோணத்துலையும் யோசிச்சிருக்காரு, புழுவோட கோணத்தில் யோசிச்சிருக்காரு. அப்படி ஒரு சிந்தனை. உடனடியாக பதில் சொல்கிறாங்க பாருங்கள், அதுவும் ஒன்று. அதுக்காக நம்ம எல்லோரும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக ஓட்டுறதுங்கிறது தான் முக்கியமாக தவிர